மறை பொருளே மூத்தவனே கணேசா கணேசா ஏனென்று கேளுமையா இந்த ஏழை முகம் பாருமையா பிள்ளையாறு கோயிலுக்கு பொழுதுக்கு வந்திருக்கும் பிள்ளையாரே எங்க பிள்ளையாரே பிள்ளையாரே எங்க பிள்ளையாரே பிள்ளையாறு கோயிலுக்கு பொழுதுக்கு வந்திருக்கும் பிள்ளையாரே எங்க பிள்ளையாரே பிள்ளையாரே எங்க பிள்ளையாரே வலியம்மை தேசத்திலே வனவேடன் தேசத்திலே வலியம்மை தேசத்திலே வனவேடன் தேசத்திலே பாட்டம் கொண்ட வேலனுக்கு உதவி செஞ்சாரு யானை ஊரில் வந்தாரு இந்த வாட்டம் கொண்ட மாப்பிள்ளைக்கு என்னடி செய்வாரு பெண்ணுக்கு என்னடி செய்வாரு பெண்ணுக்கு என்னடி செய்வாரு பிள்ளையாரு கோயிலுக்கு பொழுதுக்கு வந்திருக்கும் பிள்ளையாரே எங்க பிள்ளையாரே பிள்ளையாரே எங்க பிள்ளையாரே குளிக்கு மிதிக்கிட்டு குடங்களையும் தூக்கிக்கிட்டு தடுக்கு நட போட்டுக்கிட்டு ஜாடையில பார்த்துக்கிட்டு குளத்தங்கர வரத்திலே அடிகப்பா கணேசா மயக்க வரும் நேரத்திலே கூட்டமா வந்திருக்கும் இவங்க நோட்டம் என்ன சொல்லும் அப்பா இவங்க நோட்டம் என்ன சொல்லும் அப்பா தனக்கு ஒரு தீ இல்லை என்ன தனிச்சிருக்கும் சாமியிடம் எனக்கு ஒரு தீ வேணும் என்று கேட்க வந்தாரோ ஏங்கி 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 என்ன பார்க்க வந்தாரோ பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த என் தமிழனை வணங்கி நான் இறந்து பிறந்தால் மீண்டும் தமிழனாகவே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதை எல்லாம் வல்ல இந்த இறைவன் எனக்கு தந்திட வேண்டி நீதிபதி விட அழித்தால் சந்திரமலைகள் அழித்தால் அகிலகு வெடித்தால் பாரலகு வெடித்தால் பஞ்சலகு பேசுகின்ற பொழுது பேச்சாளர்கள் அழகு அப்பேற்பட்ட பேச்சாளர்கள் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டிலே தனக்கென ஒரு வெற்றி கொடி நாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனுக்கும் புகழ் இசை அரசர் நகைச்சுவை இளவல் நீங்கள் அல்லவா அழகோ அடேங்கப்பா செல்வகுமார் இதை சொல்லும் போது நீங்க ஒரு தனி அழகு இந்த எப்பம் ஆபீஸ்ல உட்கார்ந்து ஒரு சிரிக்கல அந்த 10 கண்ணாடி ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு ஆமா சிரிக்கணுமா சிரிக்க பாப்பா அது வெளியில இருந்து பார்க்கவங்க யார் பத்த பிள்ளையே தன்னாலும் சிரிச்சுட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க ஒரு 2 பேர் இன்ஜினியர் தான் பார்ப்பாங்க இங்க எவ்வளவு ரசிகர்கள் உட்கார்ந்துருக்காங்க இவங்க முன்னால சிரிச்சா எல்லாம் நம்ம மக்கள் தானே சிரிக்கலாமா சிரிக்க இந்த முன்னால இருக்கவங்க கூட கேட்கல இதை கேட்டுக்கலாம் அதெல்லாம் கேட்கறாங்க கேட்கலையாம் ஏன்னா நீ அவனுக்கு ஏத்தார பார்த்துக்கிட்டு நல்லா சிரிக்க நல்லா சிரிக்கணுமா ஆமா அந்த கடைசியில் இருக்க அண்ணனுக்கெல்லாம் கேட்கவே இல்லை இந்த எப்ப ஆபீஸ்ல ஒரு 60,000 ரூபாய் வாங்கிட்டு கேட்க சிரிக்க பாருங்க அந்த மாதிரி சிரிக்க இப்படிதான் ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே சென்று போய் நான் உங்களை சொல்றேன் நீங்க வந்து சூரியனுக்கும் புகழ் வைக்கலாம் மக்களுக்கு தெரியணும் வைக்கலாம் அதனாலதான் நீதிபதியோட அருமையான தலைப்பு அற்புதமான தலைப்பு குடும்ப பாரத்தை சுமப்பது குடும்ப மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் காரணமாக இருப்பது உழைக்கும் வர்க்கம் உன்னதமான வர்க்கம் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று சொல்லக்கூடிய எங்களுடைய ஆண்களா அல்லது 24 மணி நேரமும் டிவி பார்த்துட்டு 3 நேரம் மொங்க தின்னுட்டு திண்ணையில உட்கார்ந்து புறம் பேசி 7-8 குடும்பத்தை சோழி முடிக்கக்கூடிய பெண்களான்னு இங்க தலைப்பு. நானும் என் தம்பியும் ஆண்களேன்னு பேச வந்திருக்கேன். இங்க பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. ஒரு காலத்துல ஊராட்சி மன்ற அலுவலகத்துல ஒரு டிவி இருந்துச்சு. ஊரோட உட்கார்ந்து ஜாதி மதம் மறந்து ஒற்றுமையா டிவி பார்த்தோம். இப்ப வீட்டுக்கு வீடு டிவி, எல்லா சேனல்லையும் நாடகம் போடுதான். எந்த நாடகமாவது உருப்படியா இருக்காக்கா? மனசை தொட்டு சொல்லுங்க, எந்த நாடகமாவது உருப்படியா இருக்கா? சொல்லுங்கம்மா. அடுத்தவ புருஷனை எப்படி ஆட்டே போடுறது, மாமியால எப்படி கொல்றது, அடுத்தவன் சொத்தை எப்படி அபகரிக்கிறது, இதெல்லாம் போட்டு இருக்கா. இதெல்லாம் பெண்கள் பூரா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க.
இவங்க டிவி பார்க்கக்கூடியவங்க எப்படி இவங்க குடும்ப பாரத்தை சுமப்பாங்க? நான் கேட்கிற 3 முடிச்சு போட்ட புருஷனை உங்க ஊர்ல என்னக்கா சொல்லுவீங்க? கெட்ட புருஷனை என்ன சொல்லி? அத்தா இல்ல மாமா இல்ல மச்சான். இப்ப பூரா சீரியல்ல 3 முடிச்சு போட்ட புருஷனை பேரை சொல்லி கூப்பிட்டு கிடக்கு. இந்த இலக்கியான ஒரு நாடகம் சன் டிவில ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல கெட்ட புருஷனை கவுதம் விளக்கம். அது என்ன விளக்கம்? இந்த மலர்னு ஒரு நாடகம் ஓடிச்சு. அதுல கெட்ட புருஷனை அர்ஜுன் சார் என்ன விளக்கமாச்சு சார்? பூரா இதை பார்த்துட்டு இப்ப எல்லா பொம்பளையும் புருஷன் பேரை சொல்லுதான். எங்க பாட்டி எங்க தாத்தா வேற சொல்ல மாட்டான். எங்க தாத்தா வேற முருகன். கடையில போய் முறுக்கு கேட்டா கூட அந்த வந்துருமா. ருக்கு தாங்க கடைக்காரன் புரிஞ்சுட்டு கிளம்பி முறுக்கு கேட்காது முறுக்க தூக்கி கையில கொடுப்பாங்க. அதற்கு அப்புறம் எங்க அம்மா காலத்துல எங்க அப்பா எந்த திசையை பார்த்து வேலைக்கு போறாரோ அந்த திசையை பார்த்து எங்க அம்மா கால் நீட்டி உட்கார மாட்டான். அவ்வளவு மதிப்பு அவ்வளவு மரியாதை. இன்னைக்கு என் வீட்டுக்காரி நான் எந்த திசையை பார்த்து வேலைக்கு போறேனோ அந்த திசையை பார்த்து காலை நீட்டி 2 விளக்கம் அதையும் போட்டு உட்கார்ந்துருக்கேன். நான் கேட்க நீ காலை நீட்டி விளக்கம் வேற எதுக்கு போட்டு உட்கார்ந்து? தூத்துக்குடியில இருந்து கல்யாணம் முடிச்சு வந்திருக்காங்க. என் வீட்டுக்கு ஏத்தாப்புல தான் வாடகை இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் புருஷன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ரமேஷ் எந்திரி பத்தை குடி காப்பி குடி வேலைக்கு போனா நான் வந்ததுக்கு சும்மா இருக்காம ஏன் வீட்டுக்காரையே கூப்பிட்டேன். ஏட்டி இவெல்லாம் என்னட்டி பொம்பளை புருஷன் வேற 1000 மட்டும் சொல்லலைவா என்ன பொம்பளை ஏன் வீட்டுக்காரி சொல்ல அடுத்த வீட்டு பிரச்சனை நமக்கு எதுக்கு செல்வம் மாதிரி நீ உள்ளவா அப்படிங்க. வீட்டுக்கு வேண்டிதான் வெளியே சொல்ல முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்ப எப்படி குடும்ப பாரத்தை சுமக்காங்க? இவங்களால எப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு முன்னேற்றம் இருக்கும்? அதான் ஒரு கவிஞன் போட்டான், யாரை எங்க வைக்கணுமோ அங்க வச்சா குடும்பம் முன்னேறும், மகிழ்ச்சி. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கு தெரியலே. நிகழ்ச்சி முடிஞ்சோன்னு எனக்கு தொகை குடிப்பீங்களா? ஆமா ஐயா. இதை வாங்கி கொண்டு என் வீட்டுக்காட்சியை கொடுத்தோம்னா அவ சந்தோஷமா வாங்கி பீரோல வச்சிருவான். காலையில எஞ்சி என் தம்பி ஜெயராஜ் போன் பண்ணி அண்ணன் செல்வகுமாரன் கேட்டா அவ பெருமையா சொல்லுவான். எப்படி? அவங்க சின்ன தம்பி நாடார் வெட்டிக்கு பட்டிமன்றத்துக்கு போனாங்க. 3 மணிக்கு தான் வந்தாங்க. அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. எழுப்புனா ரொம்ப கோவப்படுவாங்க. என்ன பேசி எங்க ஐயா கொடுத்த பணக்க வரும் இதே வருமானம் இல்லாம பொழப்பு இல்லாம வீட்டுல கட்டுல குப்பர் அடிச்சு படுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. எங்க அண்ணன் மகேஷ் என்ன போன் பண்ணி தம்பி செல்வகுமாரன் கேட்டா பெருமையா சொல்லுவான். எப்படி? சவன் கட்டுல படுத்து கிடக்கு தூங்குது. வந்து எழுப்புனா சரினா கட்டோடத்துக்கு வந்து சுடுகாட்டுல எரிச்சாலும் சரிப்பா. துட்டு கொடுத்ததான் கெட்ட புருஷனையே மதிக்கிறாங்க. அப்ப இந்த பெண்களால எப்படி ஒரு குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். எங்க அம்மா 10 பிள்ளை பெற்றிருக்கான். உங்க அப்பாவுக்கு இதே சோரி தானே கேட்கக்கூடாது. அப்ப வந்து பொழுதுபோக்குக்கு ஒண்ணும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆமா, இப்ப இருக்க டிவி மாதிரி அப்ப கிடையாது. தோட்டத்துக்கு போக வீட்டுக்கு வர, வீட்டுக்கு போக தோட்டத்துக்கு போக, இதே வேலையா தான் இருந்திருக்காங்க. 10 இன்னைக்கு நல்லா சந்தோஷமா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படி வந்தா எங்க அம்மா இப்பவும் இப்படியே தான் இருக்கா, எந்த வீக்கமும் கிடையாது. என் வீட்டுக்காரி கடமைக்குன்னு 2 பொட்டப்பிள்ள பெற்றிருக்கான். வரும்போது இப்படி வந்தாக்கா ஏன் பேஜுரவா இப்ப வடக்கதக்க வீங்கி போயிருக்கா. எந்த வேலையும் பாக்குறது கிடையாது, குனிஞ்சா நிமிர்றது கிடையாது, நிமிர்ந்தா குனியறது கிடையாது. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏற்றி முத்தத்தை தொழிக்க மோட்டரை போட்டு ஓசை பிடிச்சிட்டு நிக்கான். அது எழுத்த வீட்டுக்கார வாசலவே விழுது. அவன் கூப்பிட்டு சொன்னா உன் பொண்டாட்டியா வீட்டு வாசல உட்காந்து தண்ணி அடிக்கான் அப்படிங்க. அவன் என்ன தண்ணிய சொன்னான்னு இன்னும் எனக்கு தெரியல. இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போனோம்னா அரிசியில கோலம் போடுவான், அரிசி மாவுல கோலம் போடுவான், சாணியை வச்சு முத்தம் தொழிச்சு வைப்பான். இப்ப என் வீட்டுக்காரி கோலம் போடுறதுக்கு ஒரு மாவு ஒண்ணு
கண்டுபிடிச்சிருக்கான். இப்ப எங்க திருநெல்வேலியில ஒரு டப்பா ஒண்ணு விற்க, அதுல 1008 ஓட்டையை போட்டு வச்சிருக்கான். அது உள்ள கோலமா வண்டி போட்டு இந்த சின்ன பிள்ளைய கூந்தல் மாதிரி அது மாதிரி ஊட்டிக்கு நிற்கான். அன்னைக்கு சாத்தாங்குளத்துல நிகழ்ச்சி முடிச்சு காலை 5 மணிக்கு வீட்டுக்கு போறேன். இவன் அந்த டப்பாக்குள்ள மாவு வண்டி போட்டு ஊட்டிக்கு நிற்கான். என்ன பார்த்தோன்னு சொன்னா ஏத்தான் எனக்கு புது புதுன்னு வரைச்சிக்கிட்டு வருது. நீங்க செத்த உருட்டிட்டு உள்ள வந்து படுக்கான்ட்டான். ஏற்கனவே தூக்க கழகத்துல போனவன் வாங்கி உருட்டினவன் 5 வீடு தள்ளி ஊத்திட்டு போயிட்டாங்க. அந்த 6வது ஒரு பொம்பளை செத்தா சார்வால் ஏற்கனவே 5 வீட்டை ஊத்திய ஏன் வீட்டையும் செத்த ஊட்டிட்டு போங்க அப்படிங்காரு. ஒரு கோலம் கூட இந்த பெண்களால உருப்படியா போட முடியாது. அப்ப இந்த பெண்களால எப்படின்னு குடும்ப பாரத்தை சுமக்க முடியும், எப்படி இவங்களால மகிழ்ச்சி இருக்கும். என்ன பாடு, எந்த புருஷனை மதிக்கிறது கிடையாது, பிள்ளைகளை சரிவர வளர்க்கறது கிடையாது. எதை பார்த்தாலும் வாங்கன்னு ஆசைப்படக்கூடிய ஆடவரான மனசு. என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல சாந்தி ஒருத்தி இருக்கு, அவெல்லாம் விளங்கவே மாட்டா. பாத்துக்கோங்க, உங்க வீட்டுலயே நான் இங்குள்ள சாந்தி சொல்லல, என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல உங்களை சொன்னேன். ஆமா, அவ புருஷன் கவர்மெண்ட் வேலை பார்க்க 1.25 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குதான். அவங்க வீட்டுல டபுள் டோர் பிரிட்ஜ் இருக்கு, என் வீட்டுல சிங்கிள் டோர் பிரிட்ஜ் இருக்கு. நான் பட்டிமன்ற பேச்சாளர், என் வசதிக்கு தந்தாப்புல வாங்கி வச்சிருக்கேன். என் வீட்டுக்கு ஆச்சுட்டா எழுத்த விட்டு சாந்தியை பாரு, சாந்தி வீட்டுல டபுள் டோர் பிரிட்ஜ் இருக்கு. அதே மாதிரி நம்ம வீட்டுல வாங்க. நான் கேட்க எழுத்த விட்டு சாந்தி செங்க செவேன்னு இருக்கான், மூதேவி கண்ட கரையேன்னு இருக்கான். என்ன எழுத்த விட்டு சாந்திய மாதிரியே வேணும்னா கேட்டேன். என்ன ஆண்டவனுக்கு தானே தெரியும். ஆண்டவன் அறிய ஒரு துளி வச்சம் இல்லை, அவனுக்கு எனக்கு வேறு மாறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய ஒரு துளி வச்சம் இல்லை, அவனுக்கு எனக்கு வேறு மாறுதல் இல்லை. மனிதனமா மயங்குகிறேன், அவருக்கும் புனித மனிதன் அழுவதில்லை. தவறியும் ஆண்டம் மண்ணி விழுவதில்லை. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் கண்டு ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தா தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மை சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் கண்டு ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. என்ன பாடு, ஆண்டவனுக்கு தான் தெரியும் நம்ம படுற பாடு. அந்த பாடு அவங்களுக்கு தான். என்ன பாடு. இன்னைக்கு இந்த திருவிழா வெகு விமர்சையா நடக்கணும். அதுக்கு காரணம் இந்த போராட்டம் எங்க அண்ணன் தானுங்க. வைரச்சாமி ஊரோட சேர்ந்து ஆம்பளை பூரா வசூல் இந்த ஆடியோக்காரங்க அட்வான்ஸ் கொடுக்குறது, எங்க நம்ம ஆட்டக்காரங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, நம்ம சிறந்த தென்காசி ஐயம்மாள் இல்லிசை பாடகைக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, பட்டிமன்றத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, எல்லாமே நம்ம ஆம்பளை தானே. இழுத்து போட்டு அவ்வளவு வேலையை செய்வாங்களே, பல வேலையும் செஞ்சு இன்னைக்கு வெகு விமர்சையா சீரும் சிறப்புமா நடக்கணும். அதுக்கு காரணமே எங்க ஆம்பளை தானே. சும்மா பொம்பளை என்னையுமா நாளைக்கு அன்னதானம் போடுறாங்க மத்தியானம் உட்கார்ந்து. நான் சேர பிடிக்கட்டா, நீ சேர பிடிக்கட்டா, ஏன் மதினி நீ போனா 3 சேர பிடிச்சு வை, நான் என் புருஷன் சேர்ந்து வந்து உட்கார்ந்து சாப்பிடுறோம். பக்கத்துல ஒரு அண்டாவை தூக்கிட்டு வந்து அதுல நீ போடு, அதையும் தூக்கிட்டு அது பாருங்க. சாப்பிட்டு 1008 குறை வேற சொல்லுவாங்க. அவங்ககிட்ட ரசம் கட்டிட்டு இருந்தா அவங்க பாட்டு கண் செவிட்டு பேரா இருப்பான் உங்களுக்கு. பாயாசம் கேட்டா பாயாசம் ஊத்த மாட்டீங்க. இப்படி புறம் பேசிட்டே கிடக்காங்க. இந்த பெண்களால எப்படின்னு ஒரு குடும்பத்துக்கு மகிழ்ச்சி இருக்கும். என்ன பாடு. நான் கேட்கிறேன், ஏக்கா பூ வைட்டு போனா எவ்வளவுதான் அடிப்பாளக்கா? சண்டாடி குறுக்கில போட்டு மிதிக்காக்கா. வெளியே சொன்னா கேவலம் இங்க சொல்லாம யார்கிட்ட சொல்ல போற அவளுக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ வாங்கிட்டு போறேன். சரி, ஏட்டி உனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கோம்னா அவ சமயக்கட்டுல வேலையா இருந்திருக்கா, அங்க எங்கேயாவது வைக்க மாட்டான். நான் சுத்தி பார்த்தா அவ போட்டா அதெல்லாம் ஆணி நீளம் அங்க வச்சா பிடிச்சா அடிச்சு போட்டான். சரி, மல்லிகைப்பூ தான் பிடிக்கணும் அடிக்கா போட்டு மறுவாரம் பிச்சு போயிட்டு போயிருக்கேன். உண்மையிலே குடும்ப மகிழ்ச்சிக்கு பெண்கள் காரணமா இருக்கானா என்ன செஞ்சிருக்கணும்? புருஷன் சங்கடப்பட்டு நொந்து நூலாய் 4 பேர்த்த கேவலப்பட்டு 50 ரூபாய் கடன் பட்டு பூ ஒட்டமோட இருந்து தலையை குத்தி அதான் நீங்க வாங்கி பிச்சு போ முதல்ல தலையில வைங்க. அதுக்கப்புறம் போய் நான் சமயக்கட்டுல வேலையை பார்க்கணும்னு சொன்னா இவளால ஓரளவு குடும்பத்துக்கு மகிழ்ச்சி இருக்கும். ஏட்டி உனக்கு பிடிச்ச பிச்சு போடுறதுக்கு அப்பவும் சமயக்கட்டு அங்கே எங்கேயாவது வையும்ட்டான். நான் சுத்தி பார்த்தா குனிச்சு பார்த்தா விட்டு வேலைக்காரி பெருக்கிட்டு இருந்தாக்கா. நவாதலையில வச்சு அப்பவும் பிடிச்சு அடிச்சு போட்டாங்க. இப்படி எதுக்கு எடுத்தாலும் கேட்க நாதில போட்டு மிதிக்காத. இன்னைக்கு சாப்பாடு எப்படி இருந்துச்சு? அற்புதமான சாப்பாடு, அருமையான இட்லி அப்படியே தன்னால இலையில வந்து உட்காருது. இட்லி பூவா இருந்துச்சு. சாம்பார், ஒரு சாம்பார்
அதுக்கு ஒரு சட்னி. சே. ஆனா தமிழ்நாட்டுல அப்புறம் இட்லிக்கு சோறு சோறு, சோறு சாம்பார் அப்பளம் ரசம். கூட்டு ரசம் மோர். தமிழ்நாட்டுல இட்லிக்கு அப்பளம் வாங்கி சாப்பிட்ட ஒரே பேச்சாளர் நான் ஒருத்தனா தான் இருக்கேன். அப்படி அதான் அந்த பாட்டியம்மா அருமையா நமக்கு சாப்பாடு பரிமாணம் மட்டுமில்ல அடுத்த டீ போட கடும் டீ. வீட்டுல போய் கரண்டி போட்டு எவன் யாருக்கெல்லாம் சுகர் குறையா, யாருக்கெல்லாம் சீனி அதிகம், எப்படி பாருங்க அழகா போட்டு கொண்டாந்து கொடுத்து அந்த மாதிரி உபசரிப்பு இருக்குமா? எப்படி உபசரிப்பு. அதான் சொல்லுவாங்க, ம். விடுதலை வேலிவிலே 9 ஆண்டுகள் சிறைவாசம், 12 ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரஸ் உடைய தலைமை, 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், 9 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், 2 முறை இந்திய பிரதமர்கள் உருவாக்கிய ஒரே ஒப்பற்ற தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் வம்சவழி மக்களுக்கு உட்கார்ந்து உபசரிப்பு. அவங்களை விட யாரும் சிறந்தவங்க. இப்ப கூட கொடுக்கிறது பூரா புள்ளியத்தான் என் பசங்க தான் அவன் தான் உழைப்பான். வாங்கி குடிக்கும் உட்கார்ந்து 2 கப் குடிக்குது. அந்த உட்கார்ந்து குடிச்சிட்டு அந்த கிளாஸ் அங்கேயே போட்டுருவாங்க பாருங்க. ஆமா, அதை பூரா அந்த ஆம்பளை பேர் தான் பண்ணிட்டு கிடப்பான். அவன் தான் பிறப்பான். எந்த உழைப்பும் இல்லையே. நான் இங்குள்ள பெண்களை சொல்லல, நான் சொல்லு பூரா கன்னியாகுமரிக்கு அங்கிட்டு. ஆமா, இங்க பூரா நீங்க இப்ப கிளாஸ கீழே போட மாட்டீங்க. அந்த இட்லியை பத்தி சொல்ல வந்தீங்க. ஆமா, இட்லி நல்ல சாப்பாடு பூவா இருந்துச்சு. போன வாரம் புதன்கிழமை என் வீட்டுக்காரி ஒரு கொப்பரை இட்லி அவிச்சா. போன புதன்கிழமையா? இன்னும் கொப்பரை விட்டு இட்லி எடுக்கவே இல்லை. அப்பா, இன்னைக்கு காலையில 2 கொத்தனாரை கூப்பிட்டு 2 இட்லி எடுத்தேன். கொத்தனார் கூட்டா? இப்ப எங்க ஏரியாவில கொஞ்சம் மழையும் காத்தும் அடிச்சிட்டு கிடக்கு. 2 இட்லி தான் அவங்களால எடுக்க முடிஞ்சது. 2 இட்லி எடுத்து 2 கதவுக்கு அணை கொடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ஊருக்கு வந்தவொடனே போன் பண்ணி கேட்டா, எம்மா இட்லின்னு கேட்டா, நீங்க வச்சுட்டு போன இட்லிக்கும் பிரச்சனை இல்ல, கதவுக்கும் பிரச்சனை இல்ல. ஒரு உருப்படியான சாப்பாடு இல்லையே. போன வாரம் வெள்ளிக்கிழமை பசி தாங்க முடியல, சாப்பிட உட்கார்ந்து இருக்கேன். என் வீட்டுக்காரி தலவாழ இலைய விரிச்சு சோத்து அள்ளி சாம்பாரை ஊத்தி இருக்கான். சரி, அள்ளி வாயில தான் வச்சிருக்கேன், சோத்துல உப்பு இல்ல. ஒரு உழைக்கக்கூடிய ஆம்பளைக்கு கோவம் வருமா வராது? கண்டிப்பா வருங்க. சத்தியமா சொல்றேன், அடிக்க கூட செய்யல. ஏட்டி சோத்துல உப்பு இல்லையேன்னு சொல்லி இப்படி கையத்தான் தூக்குன விறுவிறுன்னு வெளியே போயிட்டான். சரி, எனக்கு 2 பொட்ட பிள்ளை. என் மூத்த மகிட்ட கேட்டேன், அம்மா உங்க அம்மா எங்க போயிருக்கான்னு. சரி, எப்ப நீங்க சோத்துல உப்பு இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு உப்பு வாங்க போயிருக்கான்னு. சரி, நானும் உப்பு தான் வாங்க போயிருக்கா உங்களுக்கு நம்பி வடிவேல் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். 1 மணி நேரம் கழிச்சு 2 பொம்பளை போலீஸை கூட்டு வந்துட்டாங்க. அந்த அம்மா வீட்டுக்குள்ள வந்ததே சேர்ந்து என்ன அதுல கேட்க விசாரிக்கல. லத்தி கம்பிட்டு 2 அடி அடிச்சுட்டு அந்த வீட்டுல உப்பு கட்ட துப்பு கட்ட நாய் நீதான்னு சொல்லி இப்ப உப்பே கேட்க கூடாதுன்னு எழுதி வைட்டு போயிருக்காங்க. உப்பு கூட கேட்க முடியலையே, உழைக்கக்கூடிய ஆம்பளை உப்புக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கமே. அப்ப இந்த பெண்களால எப்படி ஒரு குடும்பத்துல எப்படி கெட்ட தெரியுமா? 4 வகை மதமும் 40 கோடி மாந்தரும் வருகின்றார். அந்த நாயகன் தானும் வானிலிருந்து பூமழை பொழிகின்றார். அந்த நாயகன் தானும் வானிலிருந்து பூமழை பொழிகின்றார். எங்கள் செல்வி அங்கைய கண்ணீர் பூவனம் வருகின்றார். கலைமகள் வாழ்க என்றவர் பாடுகின்றார். எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. என்ன பாடுறீங்க? இவ்வளவு கஷ்டம் இருக்கு. இந்த பெண்களால எப்படின்னா ஒரு குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கு, குடும்ப பாரத்தை சுமக்குறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? போன வாரம் உங்க கூட தான் நிகழ்ச்சி. ஆமா, நைட்டு 10 மணிக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. 10:15 வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு 2 பொட்ட பிள்ளை. ஓட்டமா ஓடியாச்சு. எப்பா வாங்கப்பான்னு கேட்டு கட்டில போய் படுத்துருச்சு. சரி, என் வீட்டுக்காரி 2 தோசை தான் சுட்டு கொண்டு வந்தா 2 9 பிஞ்சு கிடந்துச்சு. ஏமட்டி தோசை பிஞ்சு இருக்குன்னா பிச்சு தானே தின்னும். அப்படி
இது எதுக்கு வம்புன்ட்டு சத்த காட்டாம சாப்பிட்டு அவளும் கட்டில போய் படுத்துட்டான். சரி சரி நமக்கும் தொடர்ச்சியா நிகழ்ச்சி ஓடிக்கிட்டு இருக்கு, நம்மளும் ஏன் முடிச்சுக்கிட்டு இருக்குன்ட்டு நானும் கட்டில போய் படுத்துட்டேன். சரியா நடுவர் அவர்களே நல்லா கேட்டுக்கோங்க, வீட்டுக்குள்ள ஒரு கட்டில் தான் கிடக்கு. ஒரு கட்டில் அவன் அந்த பக்கம் படுத்து கிடக்கா, நான் இந்த பக்கம் படுத்து கிடக்கேன். கட்டில ஊட 2 பொட்டை பிள்ளையும் ரெண்டு படுத்து பொம்பளை பிள்ளைகள் படுத்து. என் வீட்டுக்காரி என்ன நினைச்சாலோ ஏது நினைச்சாலும் நைட்டு 12:30 மணிக்கு முழிப்பு தட்டி இருக்கு. சரி மேடையா போய் ஆண்கள் தான் சம்பாத்தியம் பண்ணதான், ஆண்கள் தான் மகிழ்ச்சின்னு சொல்றாரு. 2 பொட்டை பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் நம்ம பெருமையை சொல்ல மாட்டேங்காரன்ட்டு நைட்டு 12:30 மணிக்கு என்ன எழுப்பதுக்கு என்னென்ன செஞ்சிருக்கணும். ஐயா தூர எஞ்சுவானா நான் பாட்டு எஞ்சி தூர நைட்டு 12:30 மணிக்கு சந்திரமுகி படத்துல ஒரு பாட்டை படிச்சுட்டு என்ன எழுப்புதான். யாரும் அந்த பாட்டு தேவையா? ராரா சரசுக்கு ராரா அப்படின்னா சரி சரி அவன் முடிச்சுனா சிக்கல குடுத்தா சிக்கனர் வந்து நம்ம முடிச்சிட்டு தெரியிட்டும்ட்டு தோம் 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 நீங்க தோம் தோம்னு என் 2 பொட்டை பிள்ளை எஞ்சிட்டு லக 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 சாரி முடிஞ்சது. மூடிட்டு படுத்தவன் காலையில தான் எந்திரிச்சேன். எந்த சந்தோஷமும் இல்லையே. எப்படி கல்யாணம் முடிச்சேன் தெரியுமா? நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததானே. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததானே. என்னை பார்த்து என் உள்ளம் கேலி செய்யும் போது இல்லாதான் வாழ்வில் நிம்மதியேது, அது கணவன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கருத்தே பாபு கேட்டு கருணா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து எல்லாம் சௌக்கியமே கருவன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. உலகம் உன்னை பதிக்கும் உன் நிலைமை கொண்டு இறங்கி வந்தால் இடமும் தோண விதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உனது உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொண்டு இறங்கி வந்தால் இடமும் தோண விதிக்கும். மதியாதா கதிவாசல் விதிக்காதே மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது, அது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கருத்திலிருந்து பாம்பு கேட்டது கருணா சவிக்கமா, அவன் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சவிக்கமே கருணன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. டிவிக்கு முன்ன உட்கார்ந்தானா என்னத்தையாவது கருக்கு முறுக்குன்னு தின்னுக்கிட்டே தாங்க கிடப்பான். டிவி முன்னால உட்காந்துமா என்னென்ன ஊர்ல என்னென்ன ஃபேமஸ் இருக்கு உங்களுக்கு வாங்கி கொண்டு போடணும். சரி இந்த பேக்க தூக்கிட்டோம்னா போது ஓட்டமா ஓடிற எத்தான் எந்தூர் பொரியம் ஏட்டி சாத்தூர் போறமே எத்தான் காரைச்சல் ஃபேமஸா வாங்கிட்டு வாங்க. எத்தான் எந்தூர் பொரியம் எட்டி கோயில்பட்டி போறமே எத்தான் கள்ளு முட்டாய் ஃபேமஸா வாங்கிட்டு வாங்க. இன்னைக்கு கேக்கா ஓட்டமா ஓடியாந்து நெத்தி நிறைய திருநாரை புசிட்டு வெற்றியோட திரும்பி வாங்காங்க. நான் எங்க போருக்கா வாரேன் மூதி விடிய விடிய உனக்கு கும்பாட்டம் ஆடிட்டு வரேன். இன்னைக்கு கேக்கா எத்தா இன்னைக்கு எந்தூர் போறியான்னா கேட்டி இன்னைக்கு நம்ம பாவூர் சத்திரம் பக்கம் சின்ன தம்பி நாடார் பட்டிக்கு போறோம்னு. அங்க என்ன ஃபேமஸ்னா மாட்டுக்கு போறத வைக்க கட்டி ஃபேமஸ் இருக்குங்க. மறந்துடாம ஒரு 2 கட்டி எங்க வண்டியில ஏத்தி சவச்சிட்டு கிடக்கட்டும். இப்படித்தான் ஒரு 5 வருஷம் முன்னாடி மணப்பாறையில நிகழ்ச்சி. அங்க முறுக்கு ஃபேமஸ். நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே சரி நம்ம ஆசை கொண்டாட்டி ஒண்ணுதானே வச்சிருக்கோம். எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதை கட்டியே சமாளிக்க முடியல. ஆசையா முறுக்கு கட்டன்னு சொல்லி 2 பாக்கெட் முறுக்கு வாங்கிட்டு மறுநாள் திசையோட பக்கம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி முடிச்சு 2 மணிக்கு வீட்டுக்குள்ள வர அந்நியாரம் கேடிவில பழைய படம் பாத்துக்கிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ள வர எத்தான் திசையில போல நல்லா பேசுறேன் சந்தோஷமா பேசணும்னு உங்களை மணப்பாறைக்காரன் ஏமாத்திட்டான்னா ஏற்றி நான் ஊரெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கேன்னா மணப்பாறைக்காரன் என்ன எப்படி ஏமாத்துக்கும் பிடிவாதம் பிடிக்கும். சரி சொல்லிட்டீன்னு நீங்க வாங்கிட்டு வந்த 2 முறுக்கு பாக்கெட்ல முதல்ல முறுக்கு பாக்கெட் நல்ல ருசியா தான் இருந்துச்சு. 2வது முறுக்கு பாக்கெட் கசந்துச்சுன்னு சொன்னாக்கா. குனிஞ்சு பார்க்க அந்த மூதேவி படம் பார்க்க அவசரத்துல முறுக்கு பாக்கெட்டை தள்ளிட்டு பக்கத்துல எரிஞ்சுக்கிட்டு இந்த கொசுவத்தி சூழல் எடுத்துனாக்கா.
இப்படி கொசுவத்தி சுருளுக்கும் முறுக்குக்கும் வித்தியாசம் தெரியல குடும்பத்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு அலையுதோம். என்ன பண்ணி இதனால குடும்பத்துல மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இருக்கு. எல்லாரும் காப்பி குடிச்சு முடிச்சாச்சா? ஆமாயா எல்லாம் காப்பி. ஒரே ஒரு கேள்வி கேட்கங்க. கேளுங்கய்யா. இந்த விஜய் டிவில பாக்கியலட்சுமி தொடர் ஓடிச்சோக்கா, அப்படியாம்மா இங்க யாராவது பாத்தீங்களா? நீங்க மஸ்பட்டியோ இப்ப அந்த தொடரை நிப்பாட்டிட்டாங்க போலுங்க. அவன் நிப்பாட்டி பாக்கியலட்சுமி தொடர் ஓடிச்சு அது போலுங்க. உங்களுக்கு தெரியாதோ? அந்த விவரம் எனக்கு தெரியாது. சரி, அதுல இந்த கோபி பேருக்கும் ராதியாவுக்கும் தொடர்பு இருந்திருக்கு, இந்த விவரமும் எனக்கு தெரியாது. இதுவும் தெரியாதா? அவளை கல்யாணம் முடிச்சானா அதுவும் எனக்கு தெரியாது. அதுவும் தெரியாதா? அவ மாசமா இருந்திருக்கா அதுவும் எனக்கு தெரியாது. இதுவும் தெரியாதா? அது அபாசனை போச்சு போலுக்க அதுவும் எனக்கு தெரியாது. இது கூட தெரியாதா? அவ டைவர்ஸ் பண்ணிட்டான் போலுக்க அதுவும் எனக்கு தெரியாது. அடப்பாவே, இப்ப இதுவும் அந்த தெரியாதா? தொடர் முடிஞ்சு ஒழிச்சு போச்சு அதுவும் எனக்கு தெரியாது. ஒண்ணுமே தெரியாம இருந்திருக்கேன். அந்த தொடர் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அன்னைக்கு பார்த்து வீட்டுல ஃப்ரீயா இருந்தேன். சரி, சோத்தை கொண்டாந்து வச்சிருக்கா என் வீட்டுக்காரி. அந்நேரம் பார்த்து அந்த தொடர் ஓடி. ஓடுது. என் வீட்டுக்காரி சோத்தை வச்சுக்கிட்டு என்னையும் பார்க்கா கோவியும் பார்க்கா. போ. கோவிய பார்க்கா என்ன பார்க்கா. ம். ஏட்டி என்னட்டீங்க எல்லா பேரும் இப்படித்தான் இருக்கா, நீங்க தின்னுட்டு போதும் அப்படிங்க. எல்லாம் போய். எவளாவது கெட்டின புருஷனை பையன்னு சொல்லுவானாக்கா. அடப்பாவே. இது எதுக்கு வம்பிட்டு நான் பாட்டுக்கு சத்த கட்டாம சாப்பிட்டு எரிஞ்சு போயிட்டேன். ம். என் மகா 2 பேரும் ஓட்டமா ஓடியாந்தா, எப்பா எங்களை திருச்செந்தூர் கோயிலுக்கு கூட்டு போங்கன்னா. சரி, சரி பிள்ளைய 2 ஆசைப்படிச்சுட்டு நானே 2 பொட்ட பிள்ளை என் பொண்டாட்டி நேர திருச்செந்தூர் கோயில் வாசல் போய் இறங்கி நிற்கும். சரி. என் கூட லட்சுமி ஒருத்தி 22 வருஷம் முன்னாடி காலேஜ்ல உங்க படிச்சிருந்திருக்கா. காலேஜ்ல? அவ முகமே எனக்கு மறந்து போச்சு. ஆ. அவ என்ன பார்த்துட்டா அவ பக்கத்துல ஏன் நிலத்துல கருங்கல்னு 2 ஆம்பளை பெரிக்க, அவ புருஷனும் பக்கத்துல நிக்கும். அவங்க குடும்பம். என்ன பார்த்துட்டு உடனே கையை கொடுத்துட்டு என்ன செல்வமா நல்லா இருக்கியா சந்தோஷமா இருக்கியா, இதான் உன் 2 பொட்ட பிள்ளையா, இதான் உன் பொண்டாட்டியான்னு கேட்டான். சரி. கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே என் வீட்டுக்காரி என்ன முறைச்சு பார்த்தான். ம். அந்த நேரம் பார்த்து அவளுக்கு திருநெல்வேலி பஸ் எடுத்துட்டான். போற போக்குல சொன்னா, செல்வகுமார் நமக்கு கோயில் வாசல் நின்று பேச நேரம் இல்லை, நேரம் இல்ல. ஃப்ரீயா இருந்தா என் வீட்டு பக்கம் வரை சுட்டு போயிட்டான். வா. கேட்டுக்கிட்டவே என் வீட்டுக்காரி கொந்து அடிச்சுட்டா பாத்துக்கோங்க. அவ பஸ்ல தான் ஏறிப்பா, பஸ் வெளியே தான் போயிருக்கா. வீட்டுக்காரி கேட்டா அது யாருன்னா, கேட்டி அவ பேரு லட்சுமி. 22 வருஷம் முன்னாடி என் கூட காலேஜ்ல படிச்சானே. சரி. அதான் மூத்த பையன் ஒம்ம மோச்சானே இருக்கான். அம்மா லட்சுமி வீட்டுக்கு அப்பப்போ போறது இல்ல. நிறைய பொருளை கிளப்பிறாங்க. ம். எப்படி கெட்டு தெரியுமா மகேஷ்? எப்படி? நகையும் நட்டும் போட்டு இருந்தா சொர்ண லட்சுமி, நமக்கு நஞ்சையும் புஜையும் மாறி தந்தா தானிய லட்சுமி. நகையும் நட்டும் போட்டு இருந்தா சொர்ண லட்சுமி, நமக்கு நஞ்சையும் புஜையும் மாறி தந்தா தானிய லட்சுமி. மானங்காண்ட துணிஞ்சு நின்னா வீரலட்சுமி, மானங்காண்ட துணிஞ்சு நின்னா வீரலட்சுமி. எதிலும் மனசு வச்சு ஜெயிச்சு வந்தா விஜயலட்சுமி. எத்தனை லட்சுமி பாருங்களா, இவ என்ன லட்சுமி கூறுங்களா. நம்ம அத்தனை பேருக்கும் படியளக்கும் அண்ணன் லட்சுமி ஆகுமடா, அவ அண்ணன் லட்சுமி ஆகுமடா. வருதப்பா வருதப்பா கஞ்சி வருதப்பா, கஞ்சி கலையும் தன்னை கலையும் தாங்கி கஞ்சி வருதப்பா. ஐ ஐ ஐ ஐ ஐ தலக்கா ஐ ஐ குடி பச்சா. என்ன பாடுனே, ம். படாத பாடு. ம். ஏக்கா, எனக்கு பொண்ணு பார்த்து கட்டி வச்சது என்ன பெத்த தாயி. ஆமா. என்ன மதிக்காட்ட என்ன பெத்த தாய நமக்கு அம்மாவையே மதிக்கணும். அதுவும் மதிக்கிறது கிடையாது. ஆ. தைப்பொங்கலுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வெள்ளை அடிக்கிறதுக்கு எங்க அம்மாட்ட சொன்னேன். ம். 4 நாளைக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கா. சரி. என் வீட்டுக்காரி ஒரு செம பாத்திரத்தை அள்ளி போட்டிருக்கா. ம். எங்க அம்மா உட்கார்ந்து விளக்கிக்கிட்டு இருக்கா. நான் வேலைக்கு கிளம்புது. என் 2வது பொட்டப்புல ஓன்னு அழுவுது. சரி. என் வீட்டுக்காரியை கூப்பிட்டு சொன்னேன், எட்டி 2வது பிள்ளை அழுவுது. அழுது. அவளை ஒரு நல்ல தாலாட்டு பாட்டா படிச்சு அவளை தூங்க வச்சுட்டு எங்க அம்மாளுக்கு ஒரே ஒரு கிளாஸ் காப்பி மட்டும் போட்டு கொடுனேன். சரி. ஆனா தாலாட்டு பாட்டுல விஷத்தை கலக்கக்கூடிய தன்மை என் வீட்டுக்காரி மாதிரி வேற எங்கேயும் கிடையாது. ம். எங்க அம்மா இங்க உட்கார்ந்து பாத்திரம் விளக்குதான். சரி. என் வீட்டுக்காரி இங்க உட்கார்ந்து தாலாட்டு பாட்டு படிக்கா. எப்படி? எப்படி படிக்கா தெரியுமா? எப்படி? மண்ணும் நல்ல மண்ணு, ஆஹா. எனக்கு வாச்ச மன்ன வெறும் நல்ல வெறு. மன்னவர் யாரு? நானு. ஓ, மன்னவர் நீங்க. மன்னவரை பெத்தெடுத்த மலக்குரங்கு தொந்தரவு. பாவி. மலக்குரங்கு யாரு? எங்க அம்மா. அடா பாவி. பூமியும் நல்ல பூமி, ம். எனக்கு வாச்ச புண்ணியரும் நல்ல வெறு. புண்ணியர் யாரு? செல்வகுமார். செல்வகுமார். புண்ணியரை பெத்தெடுத்த பெருங்குரங்கு தொந்தரவு. தாலாட்டு பாட்டு விஷத்தை கலந்து எங்க அம்மால தலை தெறிக்க ஓட வச்சுட்டால.
எங்க அம்மா சொன்னாங்க சும்மா பொண்டாட்டிய மேடமடியா குறை வைக்கல மூதேவி அவன் வீட்டுக்காரியை கூப்பிட்டு நேரம் நம்ம குலதெய்வம் கோயில் குலசாமி கோயில் அப்பமாவது அவன் திருந்தானு பாப்போம்னா ஏமா வீட்டுக்குள்ள இருந்து என்ன படாத பாடு படுத்தா கூப்பிட்டு என்கிட்ட வரிய வாங்கிட்டு இருக்காங்க உங்களை கூட்டு போனோம்னா அதுக்கப்புறம் வரிய வாங்க மாட்டாங்கன்னு அப்படிலாம் சொல்லப்படாடா கூட்டு போடான்ட்டான் என்கிட்ட இருக்கிறது ஒரு எக்ஸல் கெமிட்டி அது என்ன வச்சா இருக்கிறதுக்கு யோசிக்கும் சரின்னு சொல்லி நானே வீட்டுக்காரி என் 2 பொட்ட பிள்ளைய எனக்கு சங்கரங்கோயில் பக்கம் குலதெய்வம் கோயில் சரி நேர அங்க போறேன் இங்க எப்படி நினைச்சு நம்ம தென்காசி ஐயம்மாள் வில்லிசை ஆமா அருமையா பாடிக்கிட்டாங்க பாருங்க ஆமா அதே மாதிரி அங்க நம்ம வேலவும் செஞ்சுதான் வில்லிசை கலைமாமணி அவங்க வில்லிசை நடந்துக்கிட்டு என்ன பார்த்தோன்னு எப்ப நம்ம பட்டிமன்ற பேச்சாளர் வந்திருக்கான்னு சொல்லி எனக்கு ஒரு சேர் எடுத்து போட்டாங்க நான் சேர்ல உட்காந்து ஏன் வீட்டுக்காரிக்கு சேர் தேடி பார்த்தாங்க கிடைக்கல இந்த அன்னதாண்டி போடுவாங்க நீல பெஞ்சு அதை தூக்கி போட்டு அதுல 4 பேர் சேர்ந்து தூக்கி வச்சுட்டு போயிட்டான் வில்லு பாட்டு அருமையா ஓடிக்கிட்டு இருக்கு எப்படி ஆனை மாமுக தோன்றி அழகுடைய உத்தீரரே அழகுடைய உத்தீரரே ஆனை மாவை தோன்றி நாயகா ஆகதியால் ஈண்டெடுத்த பாலகா மறைமாமை குருவா செந்தூர் மகிழேன் முருகா செந்தூர் மகிழேன் முருகா ஆனவர் தூவராரி ஆனவா ஆடு மயில் மீதி பேரி ஓடிவா அப்படி ஓடுது அருமையா வில்லுப்பாட்டு நடந்துகிட்டு இருக்கு குடும்பத்தோட உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம் என் வீட்டுக்காரி டக்குன்னு என் தோல்ல ஒரு தட்டு தட்டான் சரி எட்டி என்ன டீன்னு எத்தான் ஒரு 100 ரூபா கொடுங்கன்னா சரி யாரு குடியே கெடுக்க போறேன்னு இல்லாத இதெல்லாம் எல்லாம் சொல்லாரு ஒரு 100 ரூபா மட்டும் தருங்க 100 ரூபா கையில கொடுத்தேன் ஒரு வெள்ளை பேப்பர் வாங்கி எழுதாக்கா அண்டங்காக்கா கொண்ட காரியம் வில்லு பாட்டில் பாடம் எழுதா இந்த அந்நியன் படம் ஒண்ணு வந்து பாருங்க அதுல ஒரு பாட்டு உண்டு அண்டங்காக்கா கொண்ட காரி கொண்ட காரி ஐயா அந்த பாட்டை மனசுல வச்சு எழுதி கொடுத்தா அந்த அம்மா 100 ரூபா தாளை வாங்கிட்டு பேப்பரை வாங்கிட்டு திருதுன்னு முழுக்கி நம்ம சுடலமாட சாமிக்கு வில்லு பாட்டு படிச்சிருக்கோம் காளியம்மாளுக்கு வில்லு பாட்டு படிச்சிருக்கோம் மாரியம்மாளுக்கு கூட வில்லு பாட்டு படிச்சிருக்கோம் அண்டங்காக்கா கொண்ட கதையை நம்ம எந்த காலத்துல பாடணும் 3 நாள் தொடர்ச்சியா நம்ம வில்லிசை படிச்சுட்டு இருக்கோமே நம்ம பொழப்பெல்லாம் இவ கெடுக்கிறதுக்கு வந்திருக்கா இவளால எவன் குடும்பமும் மகிழ்ச்சி அடையாது முன்னேறவும் செய்யாது இந்த வருஷம் நம்மள பாடலன்னா நம்மள ஊர்க்காரங்க அடுத்த வருஷம் கூப்பிட மாட்டாங்க அந்த அம்மா பாசையில வில்லிசையில அப்படியே பாட ஆரம்பிச்சாங்க அண்டங்காக்கா கொண்ட காரி கொண்ட காரி கிட்டத்தட்ட 20 வருஷமா அந்த அம்மா அந்த கோயிலுக்கு வில்லு பாட வந்துச்சு இவ என்னைக்கு அண்டங்காக்கா கொண்டக்காரிய பாட சொன்னாலும் அதுல இருந்து அந்த அம்மாவை கூப்பிடவே இல்லை ஒருத்தங்க குழப்ப சோழி முடிச்சிட்டான் கோயிலுக்கு பின்புறமா எங்க திருநெல்வேலி திருமலையோட மகுட கனியாமணி கேள்விப்பட்டிருப்பேன் வயசு 70 ஆச்சு தத்தக்க புத்தக்கான்னு பாடிக்கிட்டு இருக்காரு பார்த்தா அண்டங்காக்கா கொண்டக்காரி வில்லு பாட்டுல இவ்வளவு அழகா இருக்கு அப்ப மகுட கச்சேரி பிடிக்கிட்டு எத்தான் இன்னொரு 50 ரூபா தாங்கன்னா ஏற்றி ஏற்கனவே வில்லு பாட்டுக்காரங்க குழப்ப கெடுத்து இன்னும் எதுக்கிட்டு இப்படி படாத பாடுபட்டு எதுக்கிட்டு கேட்கன்னு இதெல்லாம் நீ சொல்லாரு நான் சொன்னதை மட்டும் நீ செய்ய முடியும் ஏன்னா நம்ம பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி பிடிவாத அதிகமா உங்களுக்கு தெரியும் இது எதுக்கு வம்பிட்டு 50 ரூபா தாளை கொடுத்து ஒரு வெள்ளை வாங்கி எழுதிட்டான் எப்படி அண்டங்காக்கா கொண்டக்காரிய மகுட கச்சேரி பாடு கிடைக்கும் அவங்க பேரு திருமலை 50 ரூபா தாளை வாங்கி பேப்பரை வாங்கி திருதுன்னு முடிக்காது 2 தெருவுல வந்து கிடக்கு நமக்கே வயசு 70 ஆச்சு அடுத்த வருஷம் நம்ம இருக்க மாட்டோம் இவளால எத்தனை குடி கெட்டு போச்சோ தெரியல நம்ம குழப்பங்களா கிடைக்க வந்திருக்கா இந்த வருஷம் பாடலாம் நம்மள அடுத்த வருஷம் கூப்பிட மாட்டேன் அந்த அவர் பாஷையில அவர் பாடல இந்த கொல்லிமலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த அண்டங்காக்கா கொண்டக்காரி எப்படி வந்து கொண்டா தெரியுமா அண்டங்காக்கா கொண்டக்காரி என்னன்னா 50 ரூபா தாள் வாங்கிட்டு போய் 1/2 மணி
கட்டி கொண்டாட்டிய காணும் சொல்லி குடும்பத்தோட கோயிலுக்கு பின்பக்கமா போய் பார்க்கும். பாக்கியா அந்த மகிழ கச்சேரிக்காரு திருமலங்கிரி செத்து கிடக்காரு. ஒருத்தனையே கொலை பண்ண அளவுக்கு இன்னைக்கு அந்த பெண்கள் இருக்காங்களே, இருக்காங்க. இவங்களால எப்படி ஒரு குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். தெளிவா ஒரே ஒரு செய்தி சொல்லுங்க. ஒரு 3 லட்சம் ரூபாய் எல்ஐசில கொடுத்தேன். போட்டுடோ இப்ப அந்த பணம் வந்துருச்சு. ஓ மெச்சூரிட்டி ஆயிடுச்சு. ஆமா. என் வீட்டுக்காரர் சொன்னா எத்தனை நீங்க போட்ட எல்ஐசி பணம் வந்துருச்சுன்னா, சரி ஏட்டி நீ கவலைப்படாத, இந்த மாசம் 29ஆம் தேதி மட்டும்தான் நான் ஃப்ரீயா இந்த இருக்கேன். மாசம் 29 ஆமா. எல்லாரும் புரியுதா? எல்லாரும் ஃப்ரீ தானா? ஆமா ஆமா 29ஆம் தேதி மட்டும்தான் நான் ஃப்ரீயா ஃப்ரீயா இருக்கேன். இருக்கியா? உனக்கு எப்படியா ஒரு நகை எடுத்தாருன்னு சொல்லிட்டேன். சரி போன வாரத்துக்கு முந்தின வரை என் மூத்த மகா பக்கத்து தள்ள விளையாட போயிருந்திருக்கா. சரி அவன் ஃப்ரெண்டு பேரு அபி. சரி விளையாண்டுட்டு நேரா அபிப்புள்ள வீட்டுக்குள்ள போயிருந்திருக்கா. அபிப்புள்ள அப்பா படத்துக்கு மாலை போட்டு சீரியல் போட்டு படையல் வச்சு சுண்டல் வச்சு லட்டெல்லாம் வச்சிருந்திருக்காங்க. இதை என் மூத்த மகா பொட்டப்புல இருந்து குறுகுறுன்னு பார்த்துட்டு ஓட்டமா விளையாண்டு அவன் அம்மாட்ட சொல்லுது, ஏமா என் ஃப்ரெண்டு அபி வீட்டுக்கு போனேன், அவங்க அப்பா படத்துக்கு மாலை போட்டுக்கு சீரியல் போட்டுக்கு படையல் வச்சிருக்கு சுண்டல் வச்சிருக்கு லட்டு வச்சிருக்கு. அம்மா அப்பாவுக்கு எப்பவுமே கேட்காங்க. சின்ன பிள்ளை விவரம் இல்லாம கேட்க முடியும். நான் என்ன சொல்லணும், அப்படிலாம் சொல்லக்கூடாது. சொல்லாதம்மா. இன்னைக்கு 3 நேரம் சுட சுட சோறு சாப்பிடாம காரணமே உங்க அப்பா தான். நீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கல பீஸ் கெடுத்தாருன்னா அதுக்கு உங்க காரணம் அப்பா உங்க தான் அப்பா காரணம். தான். உங்க அப்பாவை அப்படி சொல்லக்கூடாது. என் வீட்டுக்காரி சொல்லணும். சொல்லணும் ஐயா. என் வீட்டுக்காரி சொன்னா அவ கொடுத்து வச்சவா. அவ புருஷன் 5 லட்சம் ரூபாய் எல்ஐசில போட்டு காலகாலத்துல போய் சேர்ந்துட்டான். எனக்கும் வாட்சுக்கான சொல்லுதானே. அப்ப இந்த பெண்களால ஒரு குடும்பத்திலே மகிழ்ச்சியே குடும்ப பாரத்தை ஒவ்வொருடைய ஆம்பளையோட உழைப்பு எப்படி இருக்கு தெரியுமா? அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது வீச முடிக்கீரும். இருப்பாரு பிச்சு பூவ போலதான் எங்க அப்பா சிரிப்பாரு. பார்க்கத்தாலே கொஞ்சம் அழுக்காக இருப்பாரு. பிச்சு பூவ போலதான் எங்க அப்பா சிரிப்பாரு. பாகைய குடிச்சு நடந்தா அழகாக மாறும். தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல கண்ணாடிய பார்த்ததில்ல. தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல கண்ணாடிய பார்த்ததில்ல. அவர் உழைச்சி உழைச்சி காய்ச்சதில்ல. உள்ளங்கையில் ரேகை இல்லை. அப்பா கைய புடிச்சு நடந்தா அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது ஆகவே நீதிபதி ஒரு குடும்பத்தினுடைய பாரத்தையும் ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பெரிதும் காரணமாக இருப்பது உழைக்கக்கூடிய வர்க்கம், உன்னதமான வர்க்கம். எங்களுடைய ஆண்களே ஆண்களே ஆண்களேன்னு திருப்பி சொன்னா இந்த கழுத்தடக்க செயின் உங்களுக்கு தருவேன். இதை விட என்ன வேணும்? அதுதான் முக்கியம். ஆனா ஒரு கண்டிஷன், கையில வச்சு என்ன மாடல்னு பார்த்து திரும்ப என்கிட்டே கொடுத்துருவோம். இதுவரை பேச வாய்ப்பளித்தமைக்காக அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரணம் என்னும் தூது வந்தது, அது வந்து என்னும் வடிவு வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. உண்டாக்கியே குழந்தையாளே, நான் சொல்லலாமா? அவருக்கு கஷ்டம் வருது. கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வரவழைப்பது. கண்கள் காட்டும் என்பது அலைய வைப்பது.
நானும் மனசுக்குள்ள கஷ்டத்தை வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கேன்னு அழகா சொல்லிட்டேன். செல்வகுமார் பேசுனது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஓலப்பாயில மழை பெஞ்ச மாதிரி சொல்ல வந்து எதுக்கும் தப்பாவே யோசிக்காது. அப்படி அழகா பேசினார். அந்த பாட்டியமா அழகா சொல்லிச்சு. அதுவும் கடைசியா ஒரு நல்ல விஷயம், அப்பா கையை பிடிச்சு நடந்தா தெருவே அழகா இருக்கும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது வீச முடிக்கிறார். எவ்வளவு ஒரு அப்படி வெளியே பார்க்க அப்படி இருப்பாருங்க. ஆனா அந்த அப்பாவின் கைங்கிறது அவ்வளவு தூரத்துக்கு நம்பிக்கை, அந்த அளவுக்கு தியாகம். இங்க கல்யாணம் முடிஞ்ச பெண்களும் முடியாத பெண்களும் நிறைய இருக்கீங்க. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு முதல் ஹீரோ, ஃபர்ஸ்ட் ஹீரோ உங்க அப்பா தான்னா கை தட்டுங்க பார்ப்போம். கல்யாணம் முடிஞ்சவங்களும் முடியாதவங்களும், இதாங்க உண்மை. எல்லா பெண்களுக்கும் தன்னுடைய அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படிங்கிற அந்த பெருமை உண்மையிலே சிறப்பா சொன்னார். ஆனா அப்படியா இருக்கு? என்ன பாருங்க, அழகா சொன்னார். நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கல்யாணம் முடிஞ்ச பெண்கிட்ட ஒரு கேள்வி. செல்போன்ல டிஸ்பிளே உங்க வீட்டுக்கார படத்தை வச்சிருந்தா கையை தூக்கலாமா? 1 2 3. ஆமா, அன்னைக்கு ஒரு ஊர்ல இப்படிதான் கேட்டேன். இந்த பாட்டியம்மா மாதிரி ஒரு பொம்பளையாரி எந்திரிச்சு அந்த பையில வீட்டுல வச்சிருக்கிறதே பெருசு, அவனை டிஸ்பிளேல வைக்கணுமா? ஆனா நீங்க ஒரு 3 பேர் வச்சிருக்காங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. உண்மையிலே, ஏன்னா என் பொட்டாட்டி அந்த மாதிரி தான்மா. இந்த செல்போனை வாங்கி கொடுத்து 10 வருஷம் ஆச்சு. ஆண்ட்ராய்டு மொபைல் 10 வருஷமா என் படத்தை தான் டிஸ்பிளேல வச்சிருக்கா. எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கைத்தட்டு கொடுங்கம்மா, கைத்தட்டு கொடுங்க. நீங்க தான் வைக்க மாட்டேன், வச்சிருக்கலாம், கைத்தட்டு கொடுங்க. இன்னும் மாத்தலாமா? ஏன் தெரியுமா? தெரியுமாமா? அவளுக்கு டிஸ்பிளே மாத்த தெரியாதுமா. அப்படி எல்லாம் வேதனையோட தான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த கலகலன்னு சிரிக்கும் போது நல்லா தான். உண்மையிலே அப்படித்தாங்க. ஆண்மகனின் தியாகத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பெண்கள் என்ன பாடுபடுத்துவீங்கன்னு. உண்மையிலே ஒரு வீட்டை கட்டினா கூட அந்த வீட்டுக்கு தன்னை பெத்த தாய் பேர் இல்லைன்னா தன்னோட மனைவி பேர் இல்லைன்னா தான் பெத்த பிள்ளைங்க பேர் தாங்க எழுதி போடுவோம். என்னைக்காவது அவன் பேரை வச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? இதெல்லாம் யோசிக்கணுங்க. ஒரு பைக்கோ காரோ வாங்கினா அந்த கார்லயோ பைக்லயோ அவன் பேரை என்னைக்கு எழுத மாட்டான். தன்னை பெத்த தாய் இல்லைன்னா தான் பெத்த பிள்ளை இல்லைன்னா தன்னோட மனைவி பேர் இப்படித்தாங்க எழுதியிருப்பான். அதாங்க அந்த ஆண்மகனோட தியாகம். அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா கேட்டார். பைக் இன்னொன்னு தான் எனக்கு ஞாபகம். ஒரு காலத்துல அவர் சொன்ன மாதிரி தாத்தா பாட்டிக்கு எப்படி மரியாதை கொடுத்தா அந்த மாதிரி எங்க தாத்தா காலத்துல சைக்கிள்னு ஒரு வண்டி இப்பவுமே இருக்கு. ஆனா அப்பதான் அது நிறைய இருக்கு. தாத்தா சீட்ல உட்கார்ந்துருப்பார், பாட்டி ஒரு அடி கீழே இருப்பா, கேரியர்ல உட்காந்துருப்பா. அப்படித்தானம்மா மரியாதை. எங்க அப்பா காலத்துல டிவிஎஸ் 50 ஒரு வண்டி, சீட்டு கொஞ்சம் அகலம் கம்மி. அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுத்தாங்க. என் காலத்துல அதே ஹீரோ ஹோண்டாவா வந்தது, சீட்டு கொஞ்சம் அகலம் கூடிச்சு, எங்களுக்கு மரியாதை கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். இப்ப என் புள்ள காலத்துல ஒரு வண்டி வந்திருக்கு, அப்பாச்சி டியூக்கு. என்னம்மா RM5 என்ன அவன் சொல்றான் பாருங்க. ஆமா, என்ன கேடிஎம் என்ன ஓடிஎம் பேடிஎம் தெரியல. ஒரு மாடல் வந்திருக்கு. இந்த பையன் எங்க கிடப்பான்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல உட்காந்துருப்பான். அவன் ஒழுங்கா உட்காந்து அந்த கழுத்தை வெட்டி நாய் போட்ட மாதிரி இப்படித்தான் இருப்பான். ஏன்னா அந்த சீட் அப்படித்தான் இருக்கு. அவன் பொட்டாட்டி தூக்கி 3வது மாடியில வச்சிருக்கான். ஆமா, அவன் படுத்துக்கிட்டு தான் ஓட்டுவான். அப்படித்தானமா? இவன் எல்லாத்தையுமே தான் பார்த்திருக்கான். எல்லாம் ஜோடியை கூட விட மாட்டியா நீ? நல்லா பாரு. அந்த பிள்ளைக்கு 3வது மாடியில வச்சிருக்கோம். அப்பெல்லாம் கைப்பிடிக்க சைடுல ஒரு கம்பி உண்டு. இப்ப இந்த பையனுக்கு கையை பிடிக்க கம்பி கிடையாது. எங்க பிடிக்கும்? அவன் தொண்டை பிடி பிடிக்கும். மாவானே நீ பேசுவ. அவன் வண்டியை ஓட்டுவான். எவண்டி ஒண்ணு பெத்தான் அவளையும் அத்தனையும் கொண்டு இருக்கலை. ஸ்பீட் பிரேக்கர்ல பிரேக்க போடுதான் இந்த பிள்ளை தூவு போய் முன்னாடி போற வண்டியில போய் உட்கார்ந்து. அவன் கிடைச்சதே எனக்கு கிடைச்சதுதான் அவனுக்கு தரமாட்டேன். அவன் ஓட்டிட்டு போயிட்டான். இவன் அப்பா நமக்கு நிம்மதி. இப்படி எல்லாம் கிடைக்குது இப்போ உள்ள காலம். அந்த அளவிற்கு இன்றைய கால மாற்றங்கள். நிறைய பேர் ஆண்கள்லாம் நினைக்கிறது முடி நீளமான பொண்ணு வேணும்னு தான் நினைக்கும். ஆனா வாரெல்லாம் வாய் நீளமான பிள்ளையா வருது. எங்க சமாளிக்க? அப்படித்தான் அவர் பாடிட்டார். உண்மையிலே வாழ்க்கை டார்ச் லைட் மாதிரி பிரகாசமா இருக்கணும் தான் ஒவ்வொரு ஆணும் நினைக்கிறோம். ஆனா வார பொம்பளை பிள்ளைய ஒவ்வொரு டார்ச்சர் கொடுக்க பொம்பளை பிள்ளையா வார வரத்து அப்படின்னு அற்புதமாக பாடி அமர்ந்திருக்கும் கிராமத்து குயில் செல்வகுமாருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கைத்தட்டு கொடுக்க பார்ப்போம். நல்லா வச்சாங்க. நல்ல அவருடைய வாதங்களை மறுப்பு தெரிவித்து உடனடியாக குடும்ப மகிழ்ச்சி முன்னேற்றம், குடும்ப பாரத்தை சுமந்து
பெரிதும் பங்களிப்பது பெண்களே என்ற அணியில் சன் டிவி, ராஜ் டிவி புகழ் அன்பு சகோதரி திருச்செந்தூர் தமிழா வருகிறார். அவருக்கு உங்கள் உற்சாகமான கரவொலி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.